பொதுவாக அல்லாஹ் பற்றி கூறுற எந்த ஒரு இடத்துலையுமே அல்லாஹு தாலான்னு சேர்த்துக்கலாம் நீங்களா பேசுகிற பேச்சுகளுக்கு. ஆனால் ஒரு வழிமுறையாக ஒரு சுன்னத்தாக ரசூலுல்லாஹ் ஒன்றை கற்றுத்தந்து இருந்தார்களே ஆனால் அதில் அந்த தாலான்னு இல்லாமல் இருக்குன்னு வைங்க, அதை சேர்க்கக்கூடாது. இப்போ பிஸ்மில்லாஹி சொல்லி சாப்பிடணும்னு இருக்குது, பிஸ்மில்லாஹி தாலான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வோட தாலா சேர்க்கறது நல்லது தான், ஆனால் உங்களுக்கு பிஸ்மில்லா சொல்லி தானே சாப்பிட சொல்லப்பட்டிருக்கு. சும்மா நீங்களா சொன்னால் சொல்லிக்கிறலாம். ஒரு நேரத்தில் இப்படித்தான் சொல்லணும் என்று கற்றுத்தரும் பொழுது அல்லாண்டு ஒரு இடத்துல எல்லாம் தாலா தாலான்னு சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் அப்படி சேர்க்கக்கூடாது. இப்போ சலாமை பொறுத்த வரைக்கும் குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா சலாமுன் அலைக்கும் என்று மட்டும் சொல்வதற்கு 7:46, 13:24, 16:32, 39:73 அந்த வசனங்கள்லையும், 6:54 வசனத்திலையும், 28:55 வசனத்திலையும் மூமின்கள் ஒருத்தர் சந்தித்தார்களே ஆனால் சலாமுன் அலைக்கும் என்று சொல்வார்கள்னு குரானில் வந்துருச்சு. நீங்கள் என்ன செய்யலாம், சலாமுன் அலைக்கும் ஒரு ஆளை பார்க்கும்போது சலாமுன் அலைக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஒருவர் சந்திக்கும் பொழுது வெறுமனே சலாம் என்று மட்டும் சொல்வது. இப்ராஹிம் நபி ஒரு மலக்கு செஞ்சான், கால சலாம் சலாம் என்று சொன்னார். அப்போ வெறுமனே சலாம்னு சொன்னாலும் அதுவும் ஓகே தான், அதுவும் மார்க்கத்தில் உள்ளதுதான். அதே மாதிரி அஸ்ஸலாம் அலைக்க என்று ஒரு ஆளுக்கு சொல்வதற்கு 19:33 வசனத்தில் ஆதாரம் இருக்கிறது. இது இல்லாமல் ஹதீஸுகளில் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு சொல்லலாம். இந்த தாலா சொல்லலாம்னு ஒரு வசனம் ஒரு இடத்துலையும் வரல. அல்லாவுக்கு தாலான்னு சேர்க்கலாங்கிறது பொதுவான விதியாக இருந்தாலும் அவங்க கற்றுத்தந்த திக்ர்களுக்கு போய் என்ன செய்யக்கூடாதுன்னு நம்மளா சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே பல முறை சொன்ன ஒரு செய்தி தான். ரசூலுல்லாஹ் ஒரு துவா ஒருத்தர் கற்றுக் கொடுப்பாங்க, அவர் மனப்பாடம் செஞ்சுட்டு அதை ஒப்புவிக்கும்போது என்ன செய்வார்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த ஒ நபியிக்கல்லதி அரசல்தன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை மனப்பாடம் பண்ணும்போது இவர் என்ன செஞ்சிருவார்னு கேட்டால் நபிக்கு என்பதை ரசூலிக்கேன்னு மனப்பாடம் பண்ணிடுவார். ரெண்டு ஒன்று தான், நபின்றாலும் ரசூல்ன்றாலும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டு ஒன்று தான். ரசூல்லா விடலை, லா அப்படி சொல்லாத, நபிக்கல்ல நான் சொன்னதை சொல்லு. அதனால ரஹ்மத்துல்லாஹி தாலான்னு சேர்க்குறீங்கன்னா பொதுவாக அல்லாஹ் பற்றி பேசும்போது சேர்த்துக்கிறங்க. இந்த சலாம்னு சொல்லி ஒரு முறையை ரசூல்லா கற்று தந்திருக்கும் பொழுது அதில் போய் தாலா சேர்க்கக்கூடாது. அத்தஹியாத் லில்லாஹின்னு இருக்குல்ல, லில்லாஹி தாலான்னு அங்கே சேர்க்கலாமா? நீங்களா அல்லாஹ்வை தனிப்பட்ட முறையில் புகழ்வதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹி தாலான்னா அது ஓகே. ஒரு ஒரு திக்ராக ஒரு வழிமுறையாக கற்றுத்தரப்பட்டிருக்கும் பொழுது அதில் நல்லது தானே சேர்த்துடக்கூடாது. ரசூல்லா சொல்லித்தந்த அளவை தாண்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்ற காரணத்தினால அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு தாலா சேர்க்குறாங்கல்ல, அது சுன்னத்துக்கு மாற்றமானது. வேறு இடத்துல நீங்கள் அல்லாஹ் பற்றி பேசுகிற எந்த இடமா இருந்தாலும் தாலான்னு சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்களாக சொல்லக்கூடிய சொற்களுக்கு உள்ள ஒரு விஷயம். ஒரு திக்ருக்கு உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால் சொன்னதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அதுதான் அடிப்படை.